முழங்கால்ல சிலருக்கு வலி இருக்கு. முழங்கால்ல பர்ட்டிகுலர்லி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்கிறது. இந்த வலிக்கு மோஸ்ட்லி ரீசன் என்னவா இருக்குன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா முட்டி தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீர்க்கட்டு, நீர் கோர்த்துக்குச்சு. அந்த மாதிரி பிரச்சனையில தான் அந்த மாதிரி முழங்கால் வலி அதிகமாக வருது. இன்றைக்கி அதுக்கான எக்ஸசைசஸ் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அப்படி முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு முழங்காலில் உள் சைடு தான் அதிகமாக வலிக்குது. சிலருக்கு உள் சைடு தான் மிக அதிக பர்சன்டேஜ் வலி 95% உள் சைடு. சிலருக்கு மேலே சைடில் வெளி சைடு லேட்ரல், உள்ளனா மீடியல், சிலருக்கு போஸ்டீரியர் பின்னாடியும் வலிக்குது. சிலருக்கு வீக்கம் கண்ணில் தெரிகிற அளவுக்கு இருக்குது, சிலருக்கு மைல்டாக இருக்குது, சிலருக்கு வீக்கம் இல்லாமல் இருக்குது, சிலருக்கு பலூன் மாதிரி பெருசாக வீங்கியும் இருக்குது. அதே மாதிரியே முழங்கால் வலியில் குந்த வச்சு உட்கார முடியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக முத்தி போக போக குந்த வச்சு உட்கார முடியாமையே இருக்குது. சிலருக்கு நல்லா குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா தான் வலிக்குது. சிலருக்கு குந்த வச்சு உட்காந்துட்டு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் வலிக்குது. சிலருக்கு வலி மட்டும் இருக்குது, சிலருக்கு வலியோடு சேர்த்து கிரிப்பிட்டேஷன்னு கரக் சவுண்டும் வருது. வெறும் சவுண்டு வலி இல்லைன்னா கூட அது அப்படியே கண்டுக்காமல் கூட விட்டுறலாம். ஆனால் வலியும் சவுண்டும் இருந்தால் அதுவும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு தான் அர்த்தம். அதுக்குண்டான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ குவாட்ரிசெப்ஸ் மசிலோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருது. குவாட்ரிசெப்ஸுங்கிறது ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ்னு 3 ஃபைபர் இருக்குது. அதனால் அதனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுனாலையும் நம்மளுக்கு நீ ஜாயிண்ட்டோட பெயின் குறைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் நீ ஜாயிண்ட்டை நம்மளுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து பெர்மனண்ட் ரெமெடி கொடுக்க முடியும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயோடு சேர்ந்து காஃப் மசிலும் சிலருக்கு வலிக்குது, சிலருக்கு தொடையிலெல்லாம் வலிக்குது. அது ஒன்று பேக்லேருந்து வந்த சயாட்டிக்காவாக இருக்கலாம், இல்லைன்னா காஃபுக்கு சர்க்குலேஷன் சரியாமல் போகாமல் இருக்கலாம். அதுக்கும் இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரலாம். அதேமாதிரி தொடையில் ஏன் வலிக்குதுன்னா குவாட்ரிசெப்ஸோட சர்க்குலேஷன் சரியாக மெயின்டைன் ஆகாமல் இருக்கலாம், அதனால் வலிக்கும். இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி வலிக்கிறவங்க இந்தியன் டாய்லெட் போகிறதையோ ஸ்குவாட் பண்ணுறதையோ, ஸ்குவாட்னால் குந்த வச்சு உட்கார்றத அவாய்ட் பண்ணலாம். இல்லை சம்மணங்கால் போட்டு உட்கார்றது, கீழே உட்காந்து எந்திரிக்கிறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். வாக்கிங் எல்லாம் போகக்கூடாது. முழங்கால் வலி இருக்கிறவங்க வாக்கிங் போகக்கூடாது, ரொம்ப தூரம் நடக்கூடாது, படி ஏறி இறங்கிறது இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அப்படின்னா உட்காந்துட்டு படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸு, அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் காலுக்கான எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவாட்ரிசெப்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுற, தொட மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸு. ஸோ இப்போ நான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கிறது நம்ம கண்டிப்பாக முழங்கால் வலியை பாதுகாக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்லையெல்லாம் நம்ம நடக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்கும். நம்ம வெயிட் 70 கிலோன்னு வச்சுக்கோங்க, 210 கிலோ ஷாக் இறங்கும். ஓகேங்களா? இப்போ காஃப் மசிலில் வலிக்கிறதுக்கும் முழங்கால் வலிக்கும் உண்டான ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வலது முட்டிக்கடியில் துண்டு இந்த அளவுக்கு மடக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 சொல்லி 10ன்ற வரைக்கும் அமுத்துறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்கள் பார்வைக்கு தெரியாது, ஜஸ்ட்டு அமுத்தணும், அவ்வளோதான். அப்புறம் 1ன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, ஓவராக அமுத்த தேவையில்லை. அப்போ இப்போவும் 10 கவுண்ட் எண்ணிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2ன்னு சொல்லிட்டு 10ன்ற வரைக்கும் அமுத்துறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2ன்னு சொல்லிட்டு 10ன்ற வரைக்கும் விடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3ன்னு சொல்லிட்டு 10ன்ற வரைக்கும் அமுத்துறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3ன்னு சொல்லிட்டு விடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கால் 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10.
3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 1 1 2 2 3 3ன்னு அது மாதிரி 7 டைம்ஸ் செய்யணும். இப்போ நான் 3 டைம்ஸ் செஞ்சேன். இது அன்லிமிட்டெட் டைம்ஸ் கூட செய்யலாம். இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். முழங்கால் வலி நல்லா குறையும். அண்டு காஃப் மசில் பெயினும் நல்லா குறையும். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இது மாதிரி செய்யுங்க. இப்போ சைடில் திரும்பி கையோன்னு எந்திரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸோ 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறது, அதுலேயும் மினரல் வாட்டர் குடிக்காமல் ஒரிஜினல் போர் தண்ணி, கிணத்து தண்ணி, ஆற்று தண்ணி, மழை தண்ணி இந்த மாதிரி குடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர குக்கரில் சமைக்கக்கூடாது, அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது, மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும், நார்ச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கணும், கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கணும், ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கிற கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இது மாதிரி எடுக்கலாம். முட்டை, மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் எடுத்துக்கலாம். ஹீட் பாடியாக இருந்தால் ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அது தவிர பழங்கள், காய்கறிகள் ஒரு நாளைக்கு 3லேருந்து 7 வகையான பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஐஸ் கூட அந்த ஏரியாவில் வைக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.